ஒரு மண்பானை எடுத்துட்டு அதுல 600 ml தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி சூடாகட்டும். இந்த கேப்ல ராகி மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 150 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிப்படாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம பானையில சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கட்டிப்படாம இருக்கணும். நல்லா கிண்டிட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரணும். அடுத்து சாதத்தை சேர்த்துக்கலாம். இது நேத்தோட சாதமா இருந்தா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் மஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம கூழ் குடிக்கும் போது நல்லா இருக்கும். கூழ் நல்லா ஆறிடுச்சு. இதுல மோர் இல்லைன்னா நீங்க தயிர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்து நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அடுத்து மஸ்ட் சாதத்தை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் மோர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கூழ் குடிக்கிற பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா கையில பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் கட்டி எதுவும் இருக்காம இருக்கும். இந்த கூழை பொறுத்த வரைக்கும் நீங்க நைட்டே பானையில செஞ்சுட்டு காலையில குடிச்சீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதனாலயே குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். கேழ்வரகு களி சூப்பரா இருக்கு.